குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் புவியியல். சரி, நம்ம 4 பாடம் பார்த்தோம். அதாவது இப்போ கடந்த 6 பாடவெளிகளில் 3 பாடம் பார்த்தோம். வரலாறுல பார்த்தோம். வரலாறுல பார்த்த பாடம் என்னன்னா உலகப்போர். அதாவது ஒரு நடந்த நிகழ்வுகள், முடிந்த நிகழ்வுகளை பற்றி படிப்பது தான் என்னது வரலாறு. அப்படிதானே? அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம படிக்கல, முடிஞ்சிச்சு, அது வரலாறு. அதே மாதிரியா இன்னைக்கு அந்த தண்டனைகளை பற்றி, அதாவது நான் பண்ணியிருக்கேன், ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தண்டனையோ அல்லது சட்டத்திட்டங்களோ, ஒரு தலைவர்கள் வந்து இப்போ ஒரு பதவிகளை பற்றி படிப்பது வந்து குழுவியல். அதாவது ஒரு திட்டத்தை நோக்கி பொருளியல், திட்டத்தை பற்றி படிப்பது பொருளாதார கொள்கை, வரி வர கடன், தொழில் தொடங்க, இதே மாதிரி பற்றி படிப்பது பொருளியல். அப்படிதானே? ஆனா இந்த புவியியல் எப்படி தெரியுமா? மனிதன் வாழ சூழலை பற்றி படிப்பது தான் என்னது இந்த புவியியல். சார் என்ன சார் இப்படி சொல்லுங்க? மனிதன் அதாவது இப்போ நிலாவில் போய் கால் எடுத்து வச்சாங்க, நிலாவில் வாழத்தன்மை இருக்கா, அங்க போய் பார்த்தாங்க. எதுக்கு? ஆக்சிஜன் இருக்கா, அங்க வாழ முடியுமான்னு. அதான் எங்கேயுமே வாழ முடியாது, பூமியில தான் வாழ முடியும். ஏன்? நிலம், நீர், காற்று, அவ்வளவு வசதிகளுமே எங்க இருக்கு? இந்த புவியியல் தான். அது புவியியல் அமைப்பு இருக்கும். அப்படிதானே? புவியியல் அமைப்பு இருக்கும். இல்லாட்ட சூரியன்ல போய் வாழ வேண்டியதானே? ஏன் இல்லாட்டா நிலாவில் போய் புதன்ல போய் வாழலாம். வேற என்னது? புளூட்டோ, இப்படி ஏகப்பட்ட இது இருக்கலாம், அங்க போய் வாழ வேண்டியதானே? அதை எதுவுமே வாழ முடியாது. எதுக்கு? பூமி தான் வாழக்கூடிய தன்மையான இடம். இந்த அமைவிடம், நிலம், நீர் எல்லாமே இருக்கிறது பூமி தான். அதனாலதான் இந்த பாடத்துல புவியியல் வச்சிருக்கான். புவியை பற்றி படிக்கும் படிப்பு தான் என்னது புவியியல். சரி, இப்போ அதுல வந்து நம்ம இப்ப பார்க்க போறது நம்ம நாடு என்னது இந்தியா. இந்திய அமைவிடம் எப்படி இருக்கு, நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு பற்றி பார்க்க போறோம். இந்தியாவின் அமைவிடம். இந்தியாவின் அமைவிடம்னா என்ன? அட்ரஸ். அமைவிடம்னா என்ன? அட்ரஸ். அட்ரஸ்னா என்ன? முகவரி. இப்ப இந்தியாவின் முகவரி என்ன? இப்ப சார் நம்ம வீட்டுக்கு முகவரி சொல்லிடலாம், நம்ம பள்ளிக்கூடத்துக்கு முகவரி சொல்லிடலாம். அதுல இந்தியாவுக்கு அட்ரஸ் சொல்லுது எப்படி சார் இருக்கு? இந்தியாவுக்கு அட்ரஸ் இருக்கு. எப்படி? நம்ம வந்து இந்தியா ஒரு நாடு அல்ல, உலகத்தில் நாம் ஒரு நாடு. உலகத்துக்கு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நம்ம இந்தியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணுவோம்? மற்ற நாடுகளை காட்டிலும் என் நாடு என்னது? எல்லா செல்வ செழிப்புகளும் கூடுன நாடு. என் நாட்டில் எல்லாமே இருக்கு. பாலைவனம் இருக்கு, சமவெளி இருக்கு, நல்ல விளைச்சல் தரும் நிலங்கள் இருக்கு, மலைகள் இருக்கிறது, அருவிகள் இருக்கிறது. என்ன அப்படிதானே? எல்லா நாட்டிலும் எல்லாமே இருக்காது. ஆனா என் இந்தியா நாட்டில் மட்டும் எல்லாமே இருக்கு. அதைத்தான் நான் என்ன சொல்றேன், என் இந்தியாவின் அமைவிடம் என்னது? இப்ப என்ன நான் அட்ரஸ் கொடுக்கணும்னா, நான் டீச்சர். என்ன பண்ணணும்? முதல்ல என்னுடைய பதவியை சொல்லுங்க. அப்படிதானே? ஒரு பெரிய மனிதர்கள் வந்து யாருன்னா முதல்ல தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள தன்னுடைய பதவியை பயன்படுத்துவார்கள். அதே மாதிரி என் நாட்டில் மற்ற நாட்டுகள் எல்லாம் வந்து என் நாட்டில் இருக்கு. அதனாலதான் நான் இந்தியாவின் அமைவிடத்தை என்னது முதல்ல சொல்லுவேன். இருக்கிறது என் இந்தியாவில் என்னதெல்லாம் இருக்குன்னு சொல்றேன். சரி, அதை விடுங்க. என் இந்தியா எப்படிப்பட்ட நாடுனா ஒரு கண்டத்தை போன்ற நாடு. ஒரு கண்டத்தை காட்டிய நாடு. என்னடா கண்டம்? ஆமா, அதாவது உலகத்துல ஆசியாவில் 2வது சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட நாடு. என்ன சார் 2வது ஆளுங்க? முதல் நாடு எங்க இருக்கு? சீனா வச்சிருக்கான். மக்கள் தொகையில அவன் நம்மளோட அதிகமா இருக்கா, இதுல பரப்பளவையும் நம்மளோட ஆசியா கண்டத்துல அதிகமா இருக்கும். சரியா? என்ன சார் மற்ற நாடுகள்லாம் பரப்பளவுல நிறைய நாடுகள் இருக்கு. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா போன்ற பல நாடுகள் பரப்பளவு அதிகமா இருந்தாலும் மக்கள் தொகையில அவங்க பின்தங்கி இருக்காங்க. நம்ம மக்கள் தொகையில 2வது, சீனா ஃபர்ஸ்ட். இருந்தாலும் இந்த அமைவிடத்தை பொறுத்தவரையில நம்மகிட்ட என்னது அழகா இருக்குன்னா நீளம். எத்தனை இந்தியா ஃபுல்லா, அதாவது நம்ம இந்தியா ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வர, இங்க மகாராஷ்டிரால இருந்து மேற்கு வங்காளம் வர, அப்படி வேற எல்லா இடத்தையும் சுத்தி நம்ம பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை? 32,000க்கு மேற்பட்ட சதுர கிலோமீட்டர். ஒரு அப்ராக்சிமேட் 32,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு நம்மகிட்ட என்ன இருக்கு? நில அமைப்பு இருக்கு. இதனாலதான் நம்ம ஆசியா கண்டத்துல 2வது சதுர கிலோமீட்டர் வந்து இருக்கோம். அதே மாதிரியா காஷ்மீர்ல இருந்து நம்ம காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 4,200 சம்திங் கிலோமீட்டர் என்ன இருக்கு? தூரம் இருக்கு. 4,000 கிலோமீட்டர். அவ்வளவு ஒரு நிலப்பரப்பை கொண்டதுதான் என்னது இந்தியா. சரி, இந்த இந்தியாவை பற்றி பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம அமைவிடம் வந்து நம்ம தெரிஞ்சுச்சு. நிலத்தோற்றம் நான் சொல்லிருக்கேன் எல்லாமே இருக்கு. நான் முதல்ல அட்ரஸ் சொல்ல முடியல, எல்லாமே இல்லை. நாட்டில் மலை இருக்கு, சமவெளி இருக்கு, ஆறு இருக்கு, நதி இருக்கு, அருவி இருக்கு, பாலைவனம் இருக்கு, பிடபூமி இருக்கு, தீவு இருக்கு, எல்லாமே நாட்டில் இருக்கு. அப்படிதானே? அதை தான் நான் சொல்லப்பட்டிருந்தது.
இப்போ வடிவமைப்பு எப்படின்னா எப்படி இருக்க இடத்துல எப்படி இருந்திருக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் இந்தியாவின் நிலம் என் நாட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்ன, என் நாடு மற்ற நாடுகளை எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நாலாபுறமும் நாடுகளை சூழ்ந்து கொண்டுள்ள நாடு. என்ன சார் இப்படி சொல்லி? ஆமா, என்ன ஏன் எப்படி சூழ்ந்து இருக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். நான் முதல்ல சொல்லிட்டேன், அப்படிதான் நிலம் எல்லாமே இருக்கு, நீர் எல்லையில் இருக்கு நம்ம நாட்டில். இந்த இதை வந்து அடுத்த நடத்துறேன். இந்தியாவும் உலகமும் ஃபர்ஸ்ட் நடத்துறேன். என் நாட்டுக்கும் உலகத்துக்கும் என்ன, என் நாடு நான் சொல்றது சுத்தி வேற நாட்டோட சுத்தி இருக்குது. எப்படி, இங்க என்ன இருக்கு, பாகிஸ்தான் இருக்கு, அந்த பக்கம் என்ன இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு, இந்த பக்கம் என்ன இருக்கு, சீனா இருக்கு, கீழே இருக்கு இலங்கை இருக்கு. சார் அந்த பக்கம் இந்த பக்கம் சொன்னீங்களா, ஒன்றும் புரியலையா? சரி, நான் ஒரு சின்ன மேப் இங்க மேப் ஒரு அப்ராக்சிமேட்டா வரைகிறேன். என்ன, சரி, இதான் நம்ம இந்தியா மேப், அப்படிதானே? ஒரு அப்ராக்சிமேட்டா வரைகிறேன். என்ன, இந்த இந்தியா மேப்ல தெற்க சுத்தியோடு நாடு உண்டு. இது தெற்கு, இது என்னது, இலங்கை, அதாவது ஸ்ரீலங்கான்னு சொல்லுவோம். என்ன, அதே என்ன இந்த பக்கம் அதாவது மேற்கு பகுதி, இந்த பக்கத்துல என்ன நாடு இருக்குன்னா பாகிஸ்தான். என்ன நாடு, பாகிஸ்தான். இங்க என்ன இருக்கு, சீனா. இங்க என்ன இருக்கு, சீனா. வடக்க கிழக்க இங்க என்ன இருக்கு, பங்களாதேசம். அப்போ 4 பக்கம் என்னால சூழப்பட்டுள்ளது, நாடுகளால சூழப்பட்ட நாடு யாரா, அப்படிதான். ஆனா இந்த 4 பக்கமும் சூழப்பட்டாலும் என்னாடு பாதுகாப்பான நாடு. என்னன்னா அர்த்தம் சொல்லுது. என்ன, இந்த 4 பக்கமும் சூழப்பட்டுள்ளது, ஆனாலும் என் நாடு பாதுகாப்பான நாடு. இந்த உலகத்தை பொறுத்தவரையில் நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ஆசி கண்டங்கள் உண்டு. அதுல கண்டங்கள் 7 கண்டங்கள் உண்டு. அதுல ஆசியா கண்டத்துல தான் இந்தியா நாடு இருக்கு. இருந்தாலும் இந்திய நாடு வந்து ஒரு துணை கண்டத்துக்கான உள்ள பரப்பளவு. கண்டங்கள் என்னன்னா எல்லா வளமும் இருந்தாலும் அது கண்டத்துக்கு அங்கீகாரம். எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை, பரப்பளவு, அதாவது நிலப்பரப்பளவு, மலைகள், எல்லா இயற்கை வளங்களும் காணப்பட்டாலும் அதுக்கு என்ன கொடுப்பாங்க, கண்டங்கள் கொடுப்பாங்க. இப்போ ஒரு நாட்டில் ஒன்று இருக்கும், ஒரு நாட்டில் ஒன்று இருக்காது. ஆப்பிரிக்கா நாடு எடுத்துக்கிட்டா நிறைய இடங்கள் பாலைவனங்களா சமவெளிகள் காணப்படும். ஏன்னா மலைகள் இருக்காது, ஆனா வேற ஒரு நாட்டில் இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட இதெல்லாம் கண்டங்களை அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த ஆசியா கண்டத்துல எல்லா வளமும் உள்ள ஒரே நாடு இந்தியா. அதனாலதான் இந்தியாவுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, இந்தியா துணை கண்டம். என் நாடு வந்து கண்டத்துக்கு அடுத்த வேடம் துணை கண்டம் கொடுத்துருக்காங்க. இந்தியா நம்ம நாட்டில் எல்லாமே இருக்கு, எல்லா வளத்தையும் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரியா, இந்த துணை கண்டத்துல இந்தியா இருக்கலாம். துணை கண்டம் இதுக்கு வந்து மக்கள் தொகை அவசியம். நம்ம சொல்லலாம் 2வது இடம். என்ன, பரப்பளவுல நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது அமைவிடம். எப்படின்னா நம்ம வந்து என்னன்னா 3 பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சொல்லப்பட்டுள்ளது. இது பேர் என்னன்னா தீபகற்பம் சொல்லுவாங்க. இது பேர் என்ன பேர், தீபகற்பம். என்ன சார் தீபகற்பம்? ஆமா, இங்க கடல், இங்க கடல், இங்க கடல், அப்படிதானே? இது மட்டும்தான் என்னது, நிலப்பரப்பு. வடக்கே மட்டும், ஏன்னா வடக்க மட்டும்தான், என்ன கிழக்கு மேற்கு 3 பக்கம் கடலால் சூழப்பட்டு வடக்கு மற்றும் நிலப்பரப்பால் சூழப்பட்டதுனால இதை வந்து நம்ம தீபகற்பம் சொல்லுவாங்க. சார் 4 பக்கம் தண்ணீரால் சூழ்ந்து இருந்துச்சுன்னா என்ன சார் சொல்லுவாங்க, அது தீவுன்னு சொல்லுவாங்க. அதுவே இந்தியாவில் இருக்கு, அந்த தீவுமே இந்தியாவில் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஏன்னா அது அடுத்த சொல்லித்தரேன். அப்படின்னா நம்ம வந்து யாரு, தீபகற்ப நாட்டில் இருக்கும். அமைவிடம் 3 பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட பகுதியா இந்தியா காணப்படுகிறது. எனவே இதை வந்து எப்படி அழைப்போம், தீபகற்பம் என்று அழைப்போம். தீபகற்பம் என்று அழைப்போம். இந்தியா ஒரு துணை கண்டமாகவும் அழைக்கப்படுகிறது. இந்தியா உலகத்தில் என்னது, சுற்றி வாழ்ந்தாலும் தனித்து வாழும் நாடு. இந்தியா நிலம் வந்து என்னது, எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் காணப்படும் நாடாக காணப்படுகிறது. ஏன்னா இதுதான் என் அமைவிடம், இதுதான் என்னது அமைவிடம். சரி, இந்தியாவில் ஒரு முக்கியமான இயற்கை அமைப்பு என்னதெல்லாம் இருக்கு, இந்தியாவில் இயற்கை அமைப்பு என்னதெல்லாம் இருக்கு என்பதெல்லாம் அடுத்த இதில் நான் பார்க்க போறேன். என்னன்னா நான் 5ஆ பிரிச்சிருக்கேன், என் இயற்கை அமைப்பை நான் 5ஆ பிரிச்சிருக்கேன். என்னெல்லாம் பிரிச்சிருக்கேன் தெரியுமா, வடக்கு மலைகள், வடக்கு மலைகள், வடவரும் சமவெளிகள், வடவரும் சமவெளிகள், தீபகற்ப பிடபூமி, கடற்கரை சமவெளி, தீவு. இதுல உனக்கு என்னதான் தெரியும்,
சொல்லு, உனக்கு என்னதான் தெரியும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ வடக்கு மலைகள், மலைகள் சார், மலைகள் இப்போ நம்ம எங்க இருக்கு, வளநாடு மலை இருக்கு, பாபநாசத்துல மலை இருக்கு சார். ஆனால் மலைகள் கொஞ்சம் தெரியுது, ஆனா வடக்கு மலைகள்லாம் என்னன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லுவான். வடவெறும் சமவெளிகள். சமவெளிகள்லாம் என்ன? ஓ சார், சமவெளினா அந்த வயக்காடு அயமய பகுதி சமவெளிங்கலாம் சார். சரி, தீபகற்ப பிடபூமி சார், இது எனக்கு புரியவே இல்லையே சார், என்னன்றே புரியலையே அப்படின்பா. ஏன்னா நீ இதற்கு முன்னாடி என்னது படிச்சது கிடையாது. தீபகற்ப பிடபூமி, தீபகற்பமான சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பான். நான் சொல்லி கொடுத்த சின்ன கிளாஸ். பிடபூமினா என்னன்னு தெரியாது, அதான் நான் சொல்லித்தாரேன். ஏன்னா அந்த கடற்கரை சமவெளிகள், கடற்கரை தெரியும் சார். சரி, கடற்கரை பக்கத்தில் உள்ள சமவெளிகள், தீவுகளும் நீங்க அறிவீங்க. என்ன, இந்த அஞ்சுமே வேற எந்த நாட்டிலே இந்தியாவை தவிர அப்படிப்பட்ட ஒரு செல்வ இது பத்திரும். ஏன்னா எல்லா ஒரு நாட்டில் ஒன்று இருந்தா தீவுகள் இருக்காது, தீவு உள்ள நாட்டில் என்ன இருக்காது, வேற சமவெளிகள், இது வடக்கு மலைகள் இருக்காது, மலைகள் இருக்காது. சரி, இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாடங்கள்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அஞ்சாவது இப்போ முதல்ல என்னது வடக்கு மலைகள் சார். வடக்கு என்னது இருக்கு, நான் முதல் நாள் ஒரு சொன்னேன், அருணிமா சிங்கான்னு ஒரு கதை சொன்னேன், அப்படிதானே? முதல் நாள் பாடவேளையில அருணிமா சிங்கான்னு ஒரு கதை சொன்னேன். அவங்க வந்து ஏன் அந்த பேர் வேணுனாங்கன்னா சொல்லியிருக்கேன், அந்த கதையை நான் சொல்லியிருந்தேன்னா, அதாவது இமயமலையில ஏறினாங்க அந்த பெண்ணு, மாற்றுத்திறனாளி பெண்ணு, உலகத்துல முதல் மாற்றுத்திறனாளி பெண்ணு. அந்த இமயமலையில ஏறப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த பேர் வந்துச்சு, அருணிமா சிங்கான்னு பேரு உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு, மாற்றுத்திறனாளிங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அதனுடைய உயரம் என்னது, வடக்கு மலைனா இமயமலைன்னு வச்சுக்கோ. ஏன்னா இமயமலை தான், ஏன்னா இந்த இமயமலை உயரமான சிகரம், அது எவரெஸ்ட் சிகரம் பாங்க. உலகத்திலே மிக உயரமான மலை வந்து எதுனா நம்ம இந்தியாவில் தான் இருக்கு. இதுவே நமக்கு ஒரு பெருமை. உலகத்திலே மிக உயரமான மலை, அதனுடைய உயரம் எவ்வளவுனா, கடலின் தூரத்துல இருந்து எவ்வளவு, 88-48. என்ன 88-48, 8000 கடலில் இருந்து அதனுடைய உயர பரப்பளவு என்ன, உயரம் 88,848 சதுர கிலோமீட்டர் உயரம். அவ்வளவு உயரமான மலையில ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு இடதுகால் இல்லாத பெண்மணி ஏறிட்டான். என்ன, அப்போ நம்ம உயரமான மலை எங்க இருக்கு, நம்மகிட்ட தான் இருக்கு. எது, இமயமலை. இந்த இமயமலையோட அமைப்பை நான் சொல்றேன். முதல்ல வடக்கு மலைக்கு முன்னால இமயமலை சொல்றேன், மிக உயரமான மலை. என்ன, அது மட்டும் இல்லாம இந்த இமயமலை எப்படின்னா வில் போன்ற அமைப்புடையது. என்ன, வில் போன்ற அமைப்பு எப்படி இருக்கும், இப்படி இந்த அமைப்புல தான் இந்த மலை காணப்படும். என்ன, ஒரு பக்கம் யாரையும் எல்லாம் ஒரே உயரமா இல்லாம ஏற்றம் இறக்கம் கொண்டு காணப்படும். ஏன்னா இது அதிக உயரமான கொண்ட மலைத்தொடர், அது மாதிரி இடைவெளி விட்டு காணப்படும் மலைத்தொடர். இந்த இமயமலைக்கு நிறைய பெருமைகளை சொல்லலாம். என்ன, சரி, அதெல்லாம் நான் அடுத்ததுல நான் சொல்லுவேன், இமயமலை முக்கியத்துவத்துல நான் சொல்லுவேன். சரியா? இப்போ இந்த இது இந்த வடக்கு இமயமலை, ஏன்னா வடக்கு மலையில இமயமலை எவரெஸ்ட் சிகரம் சொல்லுவோம். என்ன, இதை வந்து மூன்றா பிரிச்சிருக்காங்க. என்ன பிரிச்சிருக்காங்க, மூன்றா பிரிச்சிருக்காங்க. என்னெல்லாம் பிரிச்சிருக்காங்கன்னா, டாரன்ஸ் இமயமலை, என்ன மலை, டாரன்ஸ் இமயமலை, அடுத்து இமயமலை, கிழக்கு இமயமலை. சார் என்ன சார் புரியலையே சார்? டாரன்ஸ் அதாவது இப்போ சில பேர் என்னன்னா ஒரு ஊர் பேரை சொல்லி என்ன, பாபநாசம் மலைன்னு ஒரு மலை இருக்கா? நான் கேட்கேன், பாபநாசம் மலைன்னு ஒரு மலை இருக்கா? இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதியா இருக்கு, அப்படிதானே? நம்ம ஆட்கள் என்னறாங்க, அது பாபநாசம் மலை. அதே நேர கொடைக்கானல், அது கொடைக்கானல் மலை, அப்படிதானே? அந்த ஊர் பேருக்கு தந்தாப்ப சொல்லிடுவாங்க. அதே போலதான் இமயமலை என்பது ஒன்றே, இமயமலை என்பது ஒன்றே, வடக்கில் காணப்படும் மலை வடக்கு மலை என்று வைத்து, ஆனால் இது பெயர் இல்லாம என்ன இமயமலை. இந்த வடக்கு மலை வந்து கிடையாது, இது வந்து இமயமலை தான், முக்கியமா இமயமலை. அந்த இமயமலையில 3 பகுதியா பிரித்து டாரன்ஸ் இமயமலை, இமயமலை, கிழக்கு இமயமலை வச்சுட்டாங்க. இந்த இதுல வந்து என்னன்னா, டாரன்ஸ் இமயமலை நான் சொல்லியிருக்கேன், இது வந்து என்னதுன்னா முதல் மலை, அதாவது என்னதுன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், மூன்றா மலை இருக்கும். மலை என்பது நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது, எப்படி மலை வளைஞ்சு மட்டும் போகுது, அது மூன்றா பிரிச்சிருப்பாங்க. ஏன்னா அதுல வந்து இரண்டாவது பகுதி என்னன்னா இமயமலை. இந்த இமயமலை மூன்றாவது. அது இமயமலை எப்படின்னா, இமாத்ரி, இமாச்சல், சிவாலி. என்னது, இமயமலை, இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக்கு 3ஆ பிரிக்காங்க. முதல்ல இந்த வடக்கு மலை என்பது இமயமலை, அது ஒரு 3 பிரிவா பிரிக்காங்க. அந்த 3 பிரிவுலையும் இமயமலை ஒரு 3ஆ போகுது, இமாத்ரி, இமாச்சல், சிவாலி. அதாவது இதுல வந்து எப்படின்னா உள் இமயமலை, இமாத்ரி வந்து உள் இமயமலை என்றும், இமாச்சலை வந்து மத்திய இமயமலை என்றும், சிவாலிக்கு வந்து வெளி இமயமலை என்றும் அழைப்பாங்க. அப்போ உனக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்.
இது ஓரளவு புரிஞ்சிருக்கு. எப்படி மலை வந்து 3 பகுதியாக காணப்படுகிறது. முதல்ல ஃபர்ஸ்ட், அதாவது முதல்ல என்னது, ஃபர்ஸ்ட் இமயமலை, இரண்டாவது இமயமலை, மூன்றாவது இமயமலை. அதாவது ஒரு அந்த இமயமலைக்கு அங்க 2 மலை இருக்கு. நம்ம கண்ணுக்கு ஒரு மலை தெரிந்தாலும் கண்ணுக்கு தெரியாம 2 மலை இருக்குது. அப்படிதானே? இப்படி 3 மலையாக பிரிச்சுக்கீங்க. இது வந்து உள்ள இருக்க மலை, இது மத்தியில இருக்கு, இது வெளியே, இது பார்வைக்கு தெரியும் மலை சிவாலி, இது இமாச்சல் வந்து சென்டர்ல இருக்கு, இது வந்து அங்க உள்ள தள்ளி இருக்கு என்ற அப்படி 3 மலைகளாக இந்த இமயமலை பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கிழக்கு இமயமலை. நான் சொல்லியிருக்கேன், இமயமலை வந்து ரொம்ப நீளமான இமயமலை. இமயமலை சொல்ல நம்ம சொல்லணும்னா கார்டினாஸ்டிங்ல இருந்து, கார்டினாஸ்டிங் கீழ இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இமயமலை எங்க வந்து முடியும்? மேற்கு வங்காளத்தை தாண்டி, எங்க மேற்கு வங்காளத்தை தாண்டி நம்ம வங்கதேசம் வரைக்கும் செல்லக்கூடிய இமயமலை. அவ்வளவு தூர இமயமலையில கிழக்கு பகுதி, அதாவது கல்கத்தாவிற்கு அடுத்த பகுதி வந்து என்னது, கிழக்கு இமயமலை என்று அழைக்கப்படுகிறது. இவை குன்று குன்றா காணப்படும். அதிகமாக இது வந்து ஒரு குன்றுகள் போன்று காணப்படும். ஏன்னா அதனாலதான் அவங்க பேர் வந்து பூர்வாஞ்சல் குன்று என்றும் அழைப்பனர். அந்த கிழக்கு மலைக்கு எப்படி இருப்பாங்க, பூர்வாஞ்சல் குன்று என்றும் அழைப்பனர். சரி, இது இமயமலை பத்தி முடிச்சாச்சு. இந்த வடக்கு மலையை பிடிச்சேன் சார். இந்த வடக்கு மலை ஃபுல்லா அவனுக்கு தெரிஞ்சுட்டு இது வந்து என்னது, இமயமலைனா வடக்கு மலைன்னு சொல்லுவோம். சரி, இப்ப இந்த இமயமலை பத்தி நான் முக்கியத்துவத்தை சொல்லுவேன் சார். இந்த மலை இருந்து என்ன சார் யூஸ்? அதானே ஃபர்ஸ்ட் எழுது, லாஸ்ட் எழுது. இந்த மலை இருந்து என்ன சார் நமக்கு யூஸ்? நிறைய யூஸ் இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டு, நம்ம இப்ப உள்ள காலங்களில் மலைக்கெல்லாம் செல்ல முடியாது, ஏகப்பட்ட கண்டிஷன். என்ன, மலையில யாருன்னா வனவிலங்குகளை என்ன பண்ணுவாங்க, வேட்டையாடுறாங்க, வனப்பொருட்களை எல்லாம் அழிக்காங்கனால மலைகள்ல இப்ப ஏற முடியாது. ஏன்னா இப்போ குற்றாலம் ஒரு இடத்துல குளிச்சுட்டு வர்றாங்க, அவ்வளவுதானே. முதல்ல ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து நிறைய வேட்டையாட செல்வாங்க மலைகளுக்கு. இப்பொழுது அதெல்லாம் அளவு கிடையாது. அதே மாதிரியா இந்த இமயமலை பற்றி, இமயமலையோட முக்கியத்துவத்தை மட்டும் நான் இப்ப சொல்லித்தரேன். ஏன்னா இந்த இமயமலையின் முக்கியத்துவம் சார் என்னவா இருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்தியாவின் வடக்கே இந்த இடத்துல இன்னும் இருக்கு, இமயமலை இருக்கு. அப்படிதானே, இந்தியாவின் வடக்கே. ஒரு நிமிஷம், இது லேசா வரைஞ்சிக்கிறது தெரியுமா? இந்த இடத்துல தான் இமயமலை இருக்கு. அப்படிதானே, இந்த இடத்துல இருக்கு சீனா இருக்கு. அப்படிதானே, சீனா இருக்கு. அப்போ நம்ம நாட்டை பாதுகாக்கதே இல்லை, நம்ம நாட்டை பாதுகாக்கதே இமயமலை தான். என்ன சார் சொல்றீங்க? அதாவது தீவிரவாதிகளோ மற்ற யாரோ வரணும்னா இமயமலையை தாண்டி வரணும். இமயமலை 3 பிரிவா 3 அடுக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இமயமலை வந்து நம்ம நிறைய சொல்லலாம். என்னன்னா தென்மேற்கு பருவக்காற்று இப்படி போகும்போது அந்த தென்மேற்கு பருவக்காற்று இமயமலை மேல முட்டி வடக்கு வந்து அதிகமான மழை பொழிவு தருவது என்னது, இமயமலை காரணமா தான். அதாவது மேகங்கள் அவ்வளவும் கீழே நம்ம கீழே கடற்கரை ஓரங்கள்லாம் அந்த மேகங்கள் அவ்வளவும் நேர போய் எங்க போய் முட்டுது, இமயமலை மேல முட்டுது. இந்த இமயமலை மேல முட்டுறதுனால வட மாநிலங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இப்ப கூட நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க, என்னது வட மாநிலங்களில் அதிகமான மழை பொழிவு பெறுகிறது. ஏன் பெய்யுதுன்னா இந்த கடற்கரையில் உள்ள காற்று அவ்வளவு எங்க போய் முட்டுது, மலைவாயில போய் முட்டுறதுனால அந்த மழைப்பொழிவு வந்து சீனாவுக்கு போகாம நமக்கு தடுத்து நம்மளுக்கு வந்து என்னது வருது. அதனால என்னது, விவசாயம் அதிகம் என்ன பண்ணுது, செழித்து வளர இந்த மலைப்பகுதி முக்கியமாக காணப்படுகிறது. ரெண்டாவது என்ன சொல்லணும்னா பனி உறைவிடம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் போன்ற புனித தலங்கள் நிறைய எங்க இருக்கு, இமயமலையில இருக்கு. அதாவது அமர்நாத்துக்கு யாத்திரை போயிருக்காங்க, பத்ரிநாத்துக்கு யாத்திரை போயிருக்காங்க. எங்க ஏன் அங்க போறாங்க, அங்க வந்து என்னது பனி வந்து என்னது நிறைய இருக்கும், பனி குளிர் பனிக்கட்டியா இருக்கும். நம்ம பார்த்திருப்போம் நிறைய படங்கள்லாம், ஆர்மி படங்கள் பார்க்கும்போது பார்த்திருப்போம், அங்க வந்து பனியா இருக்கும். ஏன் அங்க பனியா இருக்குன்னா மற்ற நாட்டு வீரர்கள் என்ன பண்ண முடியாது, அதிக சீக்கிரத்தில் வர முடியாது, அதிக குளிர் இருக்கும் போதுக்கோ, அதுவே நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கு. அதை தாண்டி வர முடியாது, எல்லாராலையும் வர முடியாது. நம்பர் 2 என்னதுன்னா அது வந்து பாதுகாப்பை அளிக்கிறது, நமக்கு மழைப்பொழிவை கிடைக்கிறது, இயற்கை அரணா இருக்குது. மற்ற நாட்டு தீவிரவாதிகளோ மற்ற நாட்டு படைவீரர்களோ நம்ம இந்தியாவுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா எது இருக்கு, நம்ம இமயமலை இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பல புனித ஸ்தலங்கள் காணப்படுகிறது, என்ன சார் சொல்லுங்க, புனித ஸ்தலங்களா சொல்லுறீங்களான்னு நான் சொல்றேன். அதாவது பல கோவில்கள் எல்லாம் காணப்படுகிறது. அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, யாத்திரைக்கு போவாங்க, வழிபடுவாங்க, என்ன அப்படி பல கோவில்கள் வந்து காணப்படுகிறது. அதே மாதிரி வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக அது எங்க இருக்கு, இமயமலை காணப்படுகிறது. யார் சார் வற்றாத நதி? நான் சொல்லியிருக்கேன்,
இங்க இருந்து தென்மேற்கு பருவக்காற்று போய் இங்க போய் இமயமலையில முட்டும். அதனால அங்க வந்து என்ன இருக்கும், மழைப்பொழிவு அதிகமா இருக்கும், பனிகள் உறைஞ்சிருக்கும். வெயில் காலத்துல அந்த பனிகள் என்ன பண்ணும், லேசா உருகி உருகி ஒண்ணு பண்ணும். அந்த நதிகள் எப்போதும் என்ன பண்ணிட்டு இருக்கும், கங்கை நதிகளில எப்பொழுதும் நீர் வந்து கொண்டே இருக்க காரணம், முக்கியமான காரணங்கள் என்னதுன்னா இதுதான். அதனால தான் வடக்கு வந்து என்னது, கங்கை பெரும் சமவெளியில் எப்பவுமே விளைபொருள் அதிகமாக விளையும். அதே மாதிரி அந்த ஆறு போகக்கூடிய இடம் அதை அடுத்த இடத்துல சொல்லிட்டாரு. ஏன்னா அதுல வந்து என்னது விளைபொருள் விளைந்து கொண்டு இருக்கும். காரணம் என்னன்னா நமக்கு இந்த இமயமலையில் வந்து அந்த நதிகள் கீழே உற்பத்தி ஆகுறதுனால அது பல அணைக்கட்டுகள் நிமித்தம் காணப்படுகிறது. பல அணைக்கட்டுகள் இந்த இதனால காணப்படுகிறது. அதனால இந்தியாவிற்கு இயற்கை அமைப்புல முக்கியமானது இந்த மலைகள். இந்த மலைகளின் தாக்கத்தினாலதான் என்ன இருக்கு, நமக்கு அதிகமா வருது. இதனுடைய நன்மைகள் முக்கியத்துவம் என்னது, ஃபர்ஸ்ட் அந்நிய நாட்டு படை வீரர்கள் வந்து என்னது எளிதாக இந்தியாவிற்கு ஊடுருவ வந்து கஷ்டப்படுகிறது. இரண்டாவது வந்து பனி உறைவிடமா இருக்கிறதுனால வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக காணப்படுகிறது. மூன்றாவது இதனுடைய நன்மை என்னதுன்னா, மூன்றாவது விளைபொருள்கள் அதிகமாக விளைச்சல் இந்த ஆற்றுப்படுகைகளில் காணப்படுகிறது. அணைக்கட்டுகள், என்ன அணைக்கட்டுகள், தாமோதர் அணைக்கட்டு காணப்படுகிறது. ஏன்னா அதுல இருந்து வரதுனால தாமோதர் அணைக்கட்டுல தங்குது. அதுக்கடுத்து என்ன காணப்படுகிறதுனா நன்மைகள், நம்ம படை வீரர்களுக்கு பாதுகாப்பாக காணப்படுது. அதிகமான படை வீரர்கள் செலுத்தணும் அவசியம் இல்லை. அதே மட்டுமல்லாமல் என்னது, அதாவது தென்மேற்கு பருவ காற்றினை தடுத்து என்ன பண்ணுது, நல்ல மழை பொழிவுக்கு காரணமாய் விளங்குகிறது. இப்படி இமயமலையின் வந்து நன்மைகள் நம்ம இந்தியாவுக்கு அதிகமாக காணப்படுகிறது. இது வந்து நான் ஒரு பாட்டு தான் சொல்லியிருக்கேன். மலையில் உள்ள விளைபொருள்கள், அது மட்டும் சமவெளிகள். சார் சமவெளிகள் கேள்விப்பட்டிருக்கேன், பட் என்னன்னு தெரியலையே சார் அப்படின்னா. சமவெளிகள் நான் முதல்ல சொல்லியிருக்கேன், சமவெளிகள் சமவெளிகள் கிடையாது, விளைநிலங்கள் தான் சமவெளிகள் என்று சொல்கிறோம். இப்போ சார் மலைகளில் வந்து ஒரு சில பொருட்களை வந்து விளைவிப்பாங்க. இப்போ கேரளாலாம் போனோம்னா தேயிலை, காபி கொட்டைகள், ரப்பர் போன்ற இதெல்லாம் விளைவிப்பாங்க. ஆனால் சமவெளிகள்லாம் என்னது, நெல், பருத்தி, கோதுமை போன்ற விளைபொருட்கள் விளைவிப்பாங்க. அப்படிப்பட்ட சமவெளிகளை தான் நம்ம பார்க்கிறோம். வடபெரும் சமவெளிகள். சார் வடபெரும் சமவெளிகள்னா இந்த இமயமலைகளோட முக்கியத்துவத்தை ஒட்டியே வரக்கூடிய வடபெரும் சமவெளிகள். என்ன நான் சொல்லித்தாரேன். வடபெரும் சமவெளிகள் என்ன, முதல் ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி, கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி என்று 4 சமவெளிகள் உள்ளன. என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி, கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி. இந்த 4 சமவெளிகள் என்ன? சரி, ராஜஸ்தான் சமவெளி இது வந்து உனக்கு தெரியும். ராஜஸ்தான் உனக்கு என்ன ஞாபகம்? ராஜஸ்தான் என்ன ஞாபகம்? ராஜஸ்தான் உனக்கு முதல்ல என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஒட்டகம். ஏன் ஒட்டகம் ஞாபகத்துக்கு வருது? அங்க வந்து என்னது, பாலைவனம். ராஜஸ்தான் வந்து என்னது, பாலைவனம். என்ன பாலைவனம் இருக்கு? தார் பாலைவனம். என்ன பாலைவனம் இருக்கு? தார் பாலைவனம். அதாவது இந்த தார் பாலைவனம் ஆக காரணம் என்னன்னா, ஆரவல்லின்னு ஒரு மலை. என்ன மலை? ஆரவல்லி மலை. அதாவது ராஜஸ்தான் இந்த இடத்துல இருக்குமா, ராஜஸ்தான் இங்க இருக்கு, இது கிட்ட என்ன இருக்கு, ஒரு மலை காணப்படுது. இதுதான் என்ன மலைனா ஆரவல்லி மலை. இதுதான் என்ன மலை? ஆரவல்லி மலை. இந்த தென்மேற்கு பருவக்காற்று இருக்கலாம், இப்படி வீசி இங்க முட்டி இங்க வந்து முட்டும். இங்க முட்டை போச்சுன்னா இங்கெல்லாம் மழை பெஞ்சிடும், இங்க முட்டை போச்சுன்னா இங்கெல்லாம் மழை பெஞ்சிடும். மலைக்கு அந்த பக்கம் என்ன இருக்கும், அப்போ ஒண்ணு இருக்காது, மழை பெய்ய வாய்ப்பு. ஒரு பெரிய மழை வந்து காத்த மறைச்சிட்டு என்ன பண்ணாது, மழை பெய்யாது. இப்ப நீ தான் மழை நல்லா அடிக்குதுன்னு வச்சுக்கேன், இந்த பக்கம் மழை வேகமா அடிக்குது, நீ உங்க வீட்டு பின்னால இருந்தா வச்சுக்கேன் அதிக மழை இருக்காது. ஏன்? அந்த உங்க வீடு வந்து என்ன பண்ணிடும், தடுத்துரும். அதாவது ஒரு பெரிய சுவர் இருக்கும், அந்த பக்கம் நல்லா மழை பெய்யும், இங்க மழை இருக்காது. ஏன்? இப்போ நம்ம பள்ளிக்கூட நல்ல மழை பெய்யுது, கிரவுண்ட்ல விளையாண்டுப்பா, பீட்டி நல்லா விளையாண்டுப்பா, மழை பெய்யணும்னு அவ்வளவு செவுத்துக்கிட்ட ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருப்பீங்க. எதுக்கு? மழை வந்து வீசமக்க அந்த செவுறு வந்து தடுத்து அந்த பக்கம் வந்துடும். அதே போலதான் இந்த ராஜஸ்தான் சமவெளி உருவாக காரணமே இதுதான் இந்த ஆரவல்லி மலைத்தொடர். இந்த ஆரவல்லி மலைத்தொடர் வந்து முன்னால இருக்கிறதுனால ராஜஸ்தான் சமவெளி மேல இந்த ஆரவல்லி மலைத்தொடர் மேல இந்த காத்து முற்றதுனால ராஜஸ்தான் பக்கத்துல எங்கது இல்ல, அங்க மழை கிடையாது. மழை இல்லைன்னா அந்த இடம் என்னது, பாலைவனம் ஆயிட்டு. அந்த பாலைவனம் பேர் என்ன பேருனா தார் பாலைவனம். இங்கிலீஷ்ல தார் டெசர்ட்மாங்க, டெசர்ட் ஏரியாமாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ராஜஸ்தான் பாலைவனம் என்ன ராஜஸ்தான் சமவெளி. சரி, பஞ்சாப் ஹரியானா சமவெளினா என்ன சார்? நான் சொல்லி கொடுத்தலாம். மலைக்கு இந்த பக்கம் என்னது பாலைவனம், மலைக்கு இந்த பக்கம் என்னது மக்கள் வாழணும். ஏன்? முட்டியாச்சு, முட்டின தண்ணி எங்கதான் விழும், இங்கதான் விழும். அதுதான் இங்க. அதான் என்னது பஞ்சாப் ஹரியானா சமவெளி. இந்த இது நல்ல இது நல்ல நல்ல விளைபொருள் தருமிடம்.
பஞ்சாப் ஹரியானா சமவெளி. ஏன்னா காத்து முட்டி கீழே வந்துருது இல்ல, காத்து மழை எழுது, மழை முட்டி காத்து மேகங்கள் முட்டினோடனே மழை பெய்யும் பொழி வரும். அந்த மழை பொழி வரதான் இது பஞ்சாப் ஹரியானா சமவெளி. அதுல வந்து நல்ல மழை பொழிவை இது பெறுகிறது. அதனால இது வந்து செல்வ செழிப்பான இடம். இது வந்து என்னது நல்லா விளைபொருள் தரக்கூடிய இடம் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்கள். அதனாலதான் அது ரெண்டு பேரை வச்சு அதுக்கு சமவெளின்னு வச்சிருக்காங்க. அடுத்த கங்கை சமவெளி. இதற்கும் இமயமலைக்கும் ரொம்ப ஒரு ஒற்றுமை உண்டு. கங்கைக்கும் இமயமலைக்கும் ஒரு வட்டாத நதி சொன்னலாம், அது கங்கை. அப்படிதானே? வற்றாத நதின்னு சொன்னேன், அது கங்கை தான். யார் சார் கங்கையை சொல்றோம்? கங்கைனா அது பனி உறைவிடம் இமயமலையில் இருக்கும். அது வந்து மழை காலங்களில் தண்ணி ஓடும், வெயில் காலங்களில் பனி உருகி அதனால அப்பவுமே என்ன பண்ணும், கங்கையில தண்ணி ஓடும். இந்த கங்கை சமவெளி எந்த இடத்துல இருக்கு? இமயமலைக்கு அடிவாரத்தில் காணப்படுகிறது. இமயமலையின் அடிவாரத்தில் காணப்படுகிறது. இந்த கங்கை சமவெளியில என்னதான் சொல்லலாம்னா, முப்போகங்களை அதிகமா நெல், கோதுமை, கரும்பு மூன்று விளைச்சல் பெறுகிறது. அதே மாதிரியா அதிகமாக நெல் உற்பத்தியில தமிழகத்தை காட்டிலும் கங்கை சமவெளியில தான் ஃபர்ஸ்டா எங்க இருக்கு, இது நெல் இருக்கு. அதிக விளைச்சல் நெல், அதிக விளைச்சல் கோதுமை, கரும்பு மூன்று எங்கதான், அங்கதான் இருக்கு. அப்படின்னா காரணம் என்னன்னா, இந்த கங்கை ஆறு வந்து உருவாக இமயமலை காரணமாக இருப்பதனால கங்கை சமவெளி ஃபுல்லா என்னது எப்பொழுதும் நீரோட்டம் பெற்றுக்கொண்டே சென்றுகிட்டே இருக்கிறதுனால இருக்கு. அதே மாதிரி ஆற்றுப்படுகையா இருப்பதனால அங்க வந்து என்னது அதிக நகரங்கள் காணப்படுகிறது. கங்கை சமவெளியில். அதுக்கடுத்து என்னன்னா பிரம்மபுத்திரா சமவெளினா இது என்னதான் இமயமலைக்கு ஒட்டி வரக்கூடியதான். இது வந்து மேற்கு வங்க, மேற்கு வங்கத்துல வந்து மேற்கு வங்கங்கள் வழியாக இது வந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இப்போ இது கங்கை சமவெளி வங்காள விரிகுடாவில் கலக்கும். பிரம்மபுத்திரா என்பது இந்த வங்காளதேசத்திலிருந்து அப்படியே வந்து மேற்கு வங்கத்தோடு இணைந்து கலக்கும். இதுவும் என்னது ஒரு இமயமலையின், அதாவது நான் சொல்லி கொடுத்தலாம் பூர்வாங்கல் கூற்று. இந்த பூர்வாங்கல் கூற்றுல இருந்துதான் என்ன பண்ணுது பிரம்மபுத்திரா உருவாகி மேற்கு வங்கத்தோடு நம்ம வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இதுவும் என்னது பிரம்மபுத்திரா ஆறு. இதுல இங்க பிரம்மபுத்திரா ஆறுன்னு சொல்லுவாங்க. பிரம்மபுத்திரா ஆறு, கங்கை ஆறுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் என்னது ஆற்றுப்படுகையில் உள்ள இது சமவெளிகளில் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது இது எல்லாம் நீர்வளங்களும் நம்ம நாட்டில் உண்டு. முதல்ல மலை வளங்களை பற்றி நடத்தியிருக்கேன், இரண்டாவது எது நடத்தியிருக்கேன், நீர் வளங்களை பற்றி நடத்தியிருக்கேன். இந்த நீர் வளங்கள் வந்து நம்ம சொல்லிருக்கோம், ஒரு நாடு செழிப்பா இருக்குன்னா என்னது விவசாயம் நன்கு வளர்ச்சி அடையணும். இப்ப எடுத்துக்காட்டு வட மாநிலங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த இடங்கள்லாம் நல்ல செல்வ செழிப்பா இருக்கும். கங்கை ஒட்டி இடங்கள், பிரம்மபுத்திரா, கல்கத்தால எல்லாம் நல்ல வருமானம், கல்கத்தால ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. ஆற்றுப்படுகையில் உள்ள ஊரெல்லாம் நல்லா செல்வ வளர்ந்து வரும். காரணம் என்னன்னா இங்க நீர் இருக்கிறது, தேவைக்கு விவசாயம் தாண்டி நடைபெறுகிறோம். அதனால என்னது எப்பவும் தொழில் காணப்படும். இப்ப நம்ம திருநெல்வேலி எடுத்துக்கிட்டா, திருநெல்வேலியில தாமிரபரணி ஆற்று ஓரமா பாரு, கொஞ்சம் நல்ல செல்வ செழிப்பா இருப்பாங்க. தாமிரக்கரை ஆற்றுக்கரை ஓரங்களில் பாருங்க ஊர்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோம்னா இப்போ சாத்தான்குளம், திசைநிலை பக்கம்லாம் பார்த்தா கொஞ்சம் வறட்சியான இடமா இருக்கும். காரணம் என்ன, அங்க ஆற்றுப்படுகை கிடையாது. ஏன்னா அதே மாதிரி ஆற்றுப்படுகை இல்லாத பக்கம் வறட்சியான நிலமாக காணப்படும். இந்த பாடத்துல நம்ம வந்து இப்போ இந்தியாவின் முக்கிய இயற்கை அமைப்புல வடக்கு மலைகளும் வடவரும் சமவெளிகளும் பற்றி நம்ம பார்த்துள்ளோம். இனிமே ஏன்னா இந்த ரெண்டு பாடத்துல இப்போ நம்ம இந்த பாடத்துல இமயமலை முக்கியத்துவம் ஒரு 5 மார்க் கொஸ்டின் உண்டு. இமயமலை முக்கியத்துவம், இந்த இமயமலை முக்கியத்துவம் வந்து 6 பாயிண்ட் இருக்கும். ஏன்னா இந்த இமயமலை முக்கியத்துவத்தை வந்து நீங்க வந்து என்ன பண்ணிடணும், படிச்சுக்கோங்க. ஏன்னா முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். அது பக்கம் வந்து 143ஆம் பக்கத்துல இமயமலை முக்கியத்துவம்னு ஒரு பாயிண்ட் போட்டு இருக்கு. ஏன்னா 1 2 3 ஒரு 8 பாயிண்ட் இருக்குது. ஏன்னா இந்த 8மே ஒரு 5 மார்க் மதிப்பெண்கள் கேள்வி. இதை படிச்சுக்கோங்க. இந்த பாடத்துல முக்கியமான ஒன்னோட ஃபுல்லா குறிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பாடத்துல முக்கியமான ஒன்னோட குறிச்சுக்கோங்க. அடுத்த பாடவேளைகளில் நான் என்ன நடத்துவேன்னா, தீபகற்ப பீடபூமியும் கடற்கரை சமவெளிகள், தீவுகள், வேற ஆறுகள் போன்ற முக்கியமான இதை வந்து அடுத்த பாடவேளைகளில் நான் வந்து நடத்துவேன். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா, இந்த பாடத்துல நான் நடத்துனதுல உண்மையோட வந்து குறிச்சுக்கோங்க. ஏன்னா சரி, மீண்டும் சந்திப்போம் அடுத்த பாடவேளையில். நன்றி.